இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணி பார்க்குறீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா கொஸ்டனுக்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். எந்தெந்த பிளேசஸில் நீங்கள் வந்து ஃபேமிலியோட போகிறப்ப நீங்கள் விசிட் பண்ணலாம் அப்படின்னா, ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் நெக்ஸ்ட் வீடியோ. இப்போ நாங்கள் ரீசெண்டாக ஒரு ட்ரிப்பு போனோங்க. நான், சிந்து அண்ட் கிறிஷ் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாக்கு. ஸோ இதே வீடியோ இங்கிலீஷ்லேயும் நான் போட போகிறேன். ஸோ இங்கிலீஷில் தேவைப்படுறவங்க அதை போய் பாருங்கள். பட் இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கோவாவில் என்னென்ன நீங்கள் பண்ணலாம், எந்த டைமில் போகணும், எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு ரஃபாக ஆக போகுது, என்ன பிளேசஸ்லாம் நீங்கள் விசிட் பண்ணலாம், எதெல்லாம் நாங்கள் பார்க்கல பட் ஆனால் நீங்கள் போகலாம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்குங்க. நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏர்போர்ட். எந்த ஏர்போர்ட்டுக்கு நம்ம போகணும்? ஏற்கனவே டபோலு மட்டும்தான் இருந்தது. இப்போ மனோகர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேஜர் அட்ராக்ஷன்ஸ் வந்து நான் அந்த பாக்ஸ் போட்டிருக்கேன்ல அதுக்குள்ளே தான் இருக்குது. பீச்சஸ், ஃபோர்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் போகிறதா இருந்தால் நீங்கள் அதுக்குள்ளே போகலாம். பட் கோவா அது மட்டும் கிடையாதுங்க, அதை தாண்டி நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் நிறைய நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் புக் பண்ணுங்கள். எந்த ஏர்போர்ட்லேருந்து அந்த ஹோட்டலுக்கு வந்து பக்கத்தில் இருக்கோ நீங்கள் வந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் புக் பண்ணி போகிறது பெட்டர். ஏன் அதை நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு 2 ஏர்போர்ட்டுமே 2 எக்ஸ்ட்ரீமில் இருக்கும். நீங்கள் வந்து ஹோட்டல் புக் பண்ணுறது நடுவில் தான் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு டாக்ஸி ஃபேரே உங்களுக்கு மினிமம் 1500 to 2500 ஒன் வே வாங்கிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், என்ன டைமில் நம்ம கோவா போகலாம்? ஸோ உங்களுக்கு பெஸ்ட் டைம் ஆஃப் த இயர் வந்து இட்ஸ் பிட்வீன் நவம்பர் அண்ட் மார்ச். அந்த டைமில் கிளைமேட் வுட் பி வெரி குட். உங்களுக்கு இது அபவுட் 25, 26 அந்த மாதிரி மெயின்டைன் ஆகும். அண்ட் நீங்கள் கிறிஸ்மஸ் நீங்கள் கோவாவில் பார்க்கணுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் போகலாம். கிறிஸ்மஸ் வில் பி வெரி ஸ்பெஷல் தேர். பட் ஆனால் பயங்கர க்ரௌடடாக இருக்கும். ஒன் மோர் காஸ் ஆஃப் கன்சர்ன், அந்த டைமில் நீங்கள் போனீங்கன்னா அது பீக் சீசனாக இருக்கிறனால த ஹோட்டல் ப்ரைஸஸ் வில் பி டபுள் ஆர் ஈவன் மோர் தேன் தட். பட் ஆனால் ஜென்ரலாக இஃப் யூ ஆர் நாட் கன்சர்ன்ட் அபவுட் சன், உங்களுக்கு வெயில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா த பெஸ்ட் டைம் ஆஃப் த இயர் வுட் பி பிட்வீன் மார்ச் அண்ட் மே. ஏன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு ரெயின் இருக்காது, டெம்பரேச்சர்ஸ் வில் பி ஹை பட் த க்ரௌட் வில் பி வெரி லெஸ். அண்ட் நீங்கள் வந்து ஹோட்டல் ப்ரைஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. நாங்கள் இந்த டைம் வந்து ரேடிசனில் புக் பண்ணியிருந்தோம். பாகாவில் இருக்குது. அது வந்து மனோகர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருந்து அபவுட் 30 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருந்தது. ஸோ எங்களுக்கு 1500 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நீங்கள் போய் எங்கே ஹோட்டல் பார்க்குறனால நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஆஃப் பீக்குங்கிறனால எங்களுக்கு ரேடிசனே கொஞ்சம் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடச்சதுனால நாங்கள் அது புக் பண்ணிட்டேன். பட் ஹோட்டல் வந்து உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் எது புக் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதை புக் பண்ணிவிட்டு நீங்கள் கோவா போகலாம். கோவாவில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் வந்து காரோ, ஸ்கூட்டர், பைக் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் ஸ்டேக்கு நீங்கள் ரெண்ட் எடுத்து தான் ஆகணும். எங்களுக்கு வந்து ரேடிசன்லேயே ஹெல்ப் பண்ணனால இந்த கார் நாங்கள் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்தோம். ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி டேமேஜஸ்க்கு, இல்லாட்டி வந்து லாஸ்ட் மினிட்ல அது ஒரு பிரச்சனை இருக்கும். எங்கள் ஸ்டே இந்த வாட்டி 4 days இருந்தது. என்னோட மெயின் கான்சன்ட்ரேஷன் லெஷர்லியாக போனோம், சும்மா ஹரிபரியாக போயிட்டு பார்த்துட்டு வரக்கூடாதுங்கிறக்காண்டி அந்த மாதிரி தான் பிளான் பண்ணேன். ஸோ வந்து நாங்கள் எந்த இடத்துக்குலாம் போனோம், ஃபேமிலியாக நீங்கள் எங்கெல்லாம் போகலாங்கிறத தொடர்ந்து பாருங்கள்.
இப்போது எக்ஸ்பென்ஸுக்கு வருவோம். அதுதான் எல்லாரோட மெயின் கொஸ்டினாக இருக்கும். ஸோ நீங்கள் கோவா போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 6 எக்ஸ்பென்ஸ் நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ளைட். அது நீங்கள் எங்கேருந்து போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. எங்களுக்கு வந்து நாங்கள் சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணனால எங்களுக்கு 30,000 ஆச்சு 3 பேருக்கு. ஹோட்டல் வந்து உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டுங்க. நார்மலாக 3,000லேருந்தே நல்ல ஹோட்டல் ரூம்ஸ் கிடைக்கும். நான் வந்து எனக்கு ரேடிசன் எனக்கு பெட்டர்னு தோணுச்சு, அதனால நான் ரேடிசன் புக் பண்ணேன். எனக்கு வந்து பாகா வந்து நான் பார்க்கணுன்னு நினச்ச இடத்துல கொஞ்சம் சென்டராக இருக்க மாதிரி இருந்தது. அண்ட் அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு சேஃப்டி அண்ட் ஆல்சோ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே நிறையா அவங்களுக்குலாம் கால் பண்ணி உங்களை அரேஞ்ச் பண்ண சொன்னால் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ அதனால் நான் வந்து ரேடிசன் போனேன். கேப் எக்ஸ்பென்ஸ் ஆல்மோஸ்ட் சேமாக தான் வரப்போகுது. 2,000 to 4,500 நீங்கள் பே பண்ணுவீங்க, டிபெண்டிங் அப்பான் எந்த ஏர்போர்ட் அண்ட் எங்கே நீங்கள் ஹோட்டல் புக் பண்ணுறீங்கிறத பொறுத்து. நீங்கள் வந்து கார் தான் நீங்கள் அங்கே ரெண்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஸ்கூட்டர் பைக் நீங்கள் வந்து பேச்சுலராக போகிறீங்க இல்லை 2 பேராக தான் போகிறீங்க அப்படின்னா ஸ்கூட்டர் பைக்கில் நீங்கள் பண்ணலாம். 300-400 பர் டேலேருந்தே அவங்க பண்ணித்தராங்க. அண்ட் காராக இருந்ததுன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஆட்டோமேட்டிக் ஒரு மேனுவல். ஆட்டோமேட்டிக்கு 1,800 அண்ட் மேனுவலுக்கு 1,500 வாங்குவாங்க பர் டே. டிக்கெட் எக்ஸ்பென்ஸ் வந்து இதில் நான் வந்து வாட்டர் ஸ்போர்ட் நாங்கள் எதுவும் ரொம்ப யூஸ் பண்ணல, அதனால் அது இங்கே இன்க்ளூட் ஆகலை. நீங்கள் அது ஆட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ தட் இஸ் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட் அகேன். பட் ஆனால் நீங்கள் மீதி இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரி டிக்கெட்டுங்கிறது வந்து எங்களுக்கு 3,400 ஆச்சு. ஃபுட் எக்ஸ்பென்ஸ் கோவா இஸ் வெரி சீப் வித் ஃபுட். ப்ரொவைடட் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோட்டலில் அவங்க கொடுக்குறாங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக, நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் வெளியில் வரும். எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக 3 பேருக்கு சேர்த்தே வந்து 4,000 தான் ஆச்சு 4 டேஸ்க்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குங்கிறத நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் ஏற்கனவே போட்டிருக்கோம், என்னோடய சேனல் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் வந்து வெறும் சாம்பிள் மாதிரி தான் வந்து உங்களுக்கு எந்தெந்த இடம் போகலாங்கிறத காட்டியிருக்கேன். பட் ஆனால் சில வீடியோஸ்லாம் வந்து என்னென்னா இன்னும் இன்டெப்த்தாக வந்து இன்னும் வர வீக்ஸில் வந்து போட போகிறேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸையும் வந்து பாருங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. பபாய்.